உனக்கு சளி பிடித்திருந்தால் கொதிக்க வைத்த நீரை குடிக்க வேண்டும். உனக்கு சளி பிடிச்சிருந்துச்சுன்னா கொதிக்க வச்ச நீரை தான் குடிக்கணும். ஸோ இதான் சென்டென்ஸ். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். இஃப் யூ ஹாவ் கோல்ட் அப்படின்னா உனக்கு கோல்டு பிடிச்சிருந்தா, உனக்கு சளி பிடிச்சிருந்தா, ஓகேவா. யூ ஷுட் ட்ரிங்க், நீ கண்டிப்பாக குடிக்கணும். ஸோ இது பாயில்டு வாட்டர், கொதிக்க வைத்த நீரை, ஓகேவா. ஸோ இஃப் யூ ஹாவ் கோல்ட் யூ ஷுட் ட்ரிங்க் பாயில்டு வாட்டர். வாயில் கை வைக்காதே. வாயில் கை வைக்காதே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா கை வைக்காத. எங்கே? இன் யுவர் மவுத், என்னோட வாயில், ஓகேவா. டோன்ட் புட் யுவர் ஃபிங்கர்ஸ் இன் யுவர் மவுத். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், குதிக்காதே. குழந்தைங்களாம் குதிச்சாங்கன்னா குதிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஜம்ப். டோன்ட் ஜம்ப் அப்படின்னா குதிக்காத. இதுவே பெட்டு மேலே குதிக்காத, சேர் மேலே குதிக்காத, டேபிள் மேலே குதிக்காத. ஸோ இப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ பெட்டு மேலே குதிக்காத அப்படின்னா டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். டோன்ட் ஜம்ப் அப்படின்னா குதிக்காத. ஆன் த பெட் அப்படின்னா பெட்டு மேலே. டோன்ட் ஜம்ப் ஆன் த பெட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஐஸ்கிரீம் சாப்பிட்டால் சளி பிடிக்கும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம் யூ வில் கேட்ச் கோல்ட். இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம் யூ வில் கேட்ச் கோல்ட். இஃப் யூ ஈட் ஐஸ்கிரீம், நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா யூ வில் கேட்ச் கோல்ட் அப்படின்னா சளி பிடிக்கும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஸ்கூலில் யாருடனும் சண்டை போடாதே. ஸ்கூலில் யார்கிட்டையும் சண்டை போடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன் அட் ஸ்கூல். டோன்ட் ஃபைட் அப்படின்னா சண்டை போடாது. வித் எனி ஒன் அப்படின்னா யாருடனும். அட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில், ஓகேவா. டோன்ட் ஃபைட் வித் எனி ஒன் அட் ஸ்கூல். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், யாராவது உன்னை அடித்தால் மிஸ்ஸிடம் சொல். யாராச்சும் ஒன்று அடித்தாங்கன்னா மிஸ்ட்டை சொல்லு, யாராச்சும் ஒன்று அடித்தாங்கன்னா டீச்சர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ டெல் டு த டீச்சர். இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ டெல் டு த டீச்சர். இஃப் சம் ஒன் ஹிட்ஸ் யூ அப்படின்னா யாராவது ஒன்றை அடித்தால், டெல் டு த டீச்சர் அப்படின்னா டீச்சரிடம் சொல், டீச்சர்கிட்ட சொல்லு, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், புக்கை கிழிக்காதே. புக்கை கிழிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. குழந்தைங்கள்லாம் புக்கெல்லாம் கிழிச்சாங்கன்னா கிழிக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் டேர் த புக்ஸ். டோன்ட் டேர் த புக்ஸ். புக்கை கிழிக்காத, ஓகேவா. டோன்ட் டேர் அப்படின்னா கிழிக்காத. எதை? த புக்ஸ், புக்கை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், ஏன் புக்கை கிழித்தாய். ஏன் புக்கை கிழிஞ்சிருந்துச்சுன்னா ஏன் புக்கை கிழிச்ச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கேட்போம் இல்லையா. அதை எப்படி கேட்கலான்னா, why did you tear the books. why did you tear the book. ஏன் புக்கை கிழிச்ச, ஓகேவா. why did you tear the book. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், யார் புக்கை கிழித்தது. புக்கை யார் கிழிச்சாலும் கேட்போம் இல்லையா. அதை எப்படி கேட்கலான்னா, who tore the book. who tore the book. புக்கை யார் கிழிச்சா, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், மண்ணில் விளையாடாதே. மண்ணில் விளையாடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ப்ளே இன் த மட். டோன்ட் ப்ளே இன் த மட். டோன்ட் ப்ளே அப்படின்னா விளையாடாத. இன் த மட் அப்படின்னா மண்ணில். டோன்ட் ப்ளே இன் த மட். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், காலை ஆட்டாதே. காலை ஆட்டாத. காலை குழந்தைங்களாம் ஆட்டாங்கன்னா உட்காந்துருக்கப்ப காலை ஆட்டாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்விங் யோர் லெக்ஸ். டோன்ட் ஸ்விங் யோர் லெக்ஸ் அப்படின்னா காலை ஆட்டாத. ஸ்விங்னா ஆட்டுறது, அசைக்கிறது, ஓகேவா. ஆர் வி கேன் சே, ஸ்டாப் ஸ்விங்கிங் யோர் லெக்ஸ். ஸ்டாப் ஸ்விங்கிங் யோர் லெக்ஸ் அப்படின்னா காலாட்டுறது நிறுத்து, ஓகேவா. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், நகம் கடிக்காதே. குழந்தைங்களாம் நகம் கடிச்சாங்கன்னா நகம் கடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ். டோன்ட் பைட் யோர் நெயில்ஸ். டோன்ட் பைட் அப்படின்னா கடிக்காதே. பைட்னா கடிக்கிறது. டோன்ட் பைட் அப்படின்னா கடிக்காது. எது? யோர் நெயில்ஸ், நகத்தை, ஓகேவா. ஆர் வி கேன் சே, ஸ்டாப் பைட்டிங் யோர் நெயில்ஸ். ஸ்டாப் பைட்டிங் யோர் நெயில்ஸ். ஸ்டாப் பைட்டிங் அப்படின்னா கடிக்கிறத நிறுத்து. அதை யோர் நெயில்ஸ், உன்னோட நகத்தை. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், கிறுக்காமல் அழகாக எழுது.
ஹோம்ஒர்க்லாம் பண்ணாங்கன்னா கிறுக்காமல் அழகாக எழுது, நீட்டாக எழுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஸ்க்ரிபிள், ரைட் நீட்லி. டோன்ட் ஸ்க்ரிபிள், ரைட் நீட்லி. ஸ்க்ரிபிள் அப்படின்னா கிறுக்கிறது. ஸோ டோன்ட் ஸ்க்ரிபிள் அப்படின்னா கிறுக்காத, ரைட் அப்படின்னா எழுது, அழகா அப்படின்னா நீட்லி, நீட்டாக எழுது. ஓகேவா? டோன்ட் ஸ்க்ரிபிள், ரைட் நீட்லி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ரோட்டில் பத்திரமாக நடந்து போ. ரோட்டில் போகிறப்ப பத்திரமா நடந்து போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. வாக் அப்படின்னா நட, கேர்ஃபுல்லி அப்படின்னா கவனமாக, பத்திரமா. ஓகேவா? வாக் கேர்ஃபுல்லி எங்கே? ஆன் த ரோடு, ரோட்டில். ஸோ வாக் கேர்ஃபுல்லி ஆன் த ரோடு. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், சாப்பாட்டை வீணாக்காதே. முழுமையாக சாப்பிடு. சாப்பாட்டை வீணாக்காமல் ஃபுல்லாக சாப்பிடு, வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக சாப்பிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் இட். ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் இட். ஈட் யோர் லஞ்ச் அப்படின்னா லஞ்சை சாப்பிடு, கம்ப்ளீட்னா ஃபுல்லாக, முழுமையாக. ஈட் யோர் லஞ்ச் கம்ப்ளீட்லி, டோன்ட் வேஸ்ட் அப்படின்னா வேஸ்ட் பண்ணாத, வீணாக்காத. ஓகேவா? லாஸ்ட்டு சென்டென்ஸ், ஒழுங்காக படிக்கவில்லை என்றால் ஹாஸ்டலுக்கு அனுப்பிவிடுவேன். ஒழுங்காக படிக்கலைன்னா ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல், ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல், ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல் அப்படின்னா நல்லா படிக்கவில்லை என்றால், ஒழுங்காக படிக்கலைன்னா ஐ வில் சென்ட் நான் அனுப்பிடுவேன். எங்கே? டு த ஹாஸ்டல், ஹாஸ்டலுக்கு. ஓகேவா? இஃப் யூ டு நாட் ஸ்டடி வெல், ஐ வில் சென்ட் யூ டு த ஹாஸ்டல். நீ ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிடுவதால் உனக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறது. நீ ஐஸ்கிரீம் நிறைய சாப்பிட்றதுனால தான் உனக்கு அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது லுக் அட் திஸ் பிக்சர். இந்த பிக்சரை பாருங்கள். ஸோ இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முட்டாள் மாதிரி நடந்துக்காத. முட்டாள் மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபூல். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபூல். டோன்ட் ஆக்ட் அப்படின்னா நடந்துக்காத. எப்படி? லைக் அ ஃபூல் அப்படின்னா முட்டாள் மாதிரி. லைக்னா மாதிரி, ஃபுல்னா முட்டாள். டோன்ட் ஆக்ட் லைக் அ ஃபூல், முட்டாள் மாதிரி நடந்துக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், விவாதம் பண்ணாத. என்னோட விவாதம் பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் ஆர்கியூ. டோன்ட் ஆர்கியூ. ஆர்கியூனா விவாதம் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஆர்கியூ அப்படின்னா விவாதம் பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை உடைக்காதே. அதை உடைக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பிரேக் இட். டோன்ட் பிரேக் இட். பிரேக் அப்படின்னா உடைக்கிறது. டோன்ட் பிரேக் இட் அப்படின்னா அதை உடைக்காத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை அடிக்காதே. அவனை அடிக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பீட் ஹிம். டோன்ட் பீட் ஹிம். பீட் அப்படின்னா அடிக்கிறது. டோன்ட் பீட் அப்படின்னா அடிக்காத. ஹிம்னா அவனை. டோன்ட் பீட் ஹிம், அவனை அடிக்காதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், இது போன்று நடக்காதே. இது மாதிரி நடந்துக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். டோன்ட் பிஹேவ் லைக் திஸ். பிஹேவ் அப்படின்னா நடந்துக்கிறது. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. லைக்னா மாதிரி, திஸ்னா இது. ஸோ இது மாதிரி. டோன்ட் பிஹேவ் அப்படின்னா நடந்துக்காத. இது மாதிரி அப்படின்னா லைக் திஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், பேரம் பேசாத. அவங்கள்ட்டலாம் பேரம் பேசாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இல்லை நம்ம கடைக்கே போய் ஏதாவது கம்மியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் பேரம் பேசாத, எடுத்துகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் பார்கெயின். டோன்ட் பார்கெயின். பார்கெயின்னா பேரம் பேசுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் பார்கெயின் அப்படின்னா பேரம் பேசாதே. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவனை உள்ளே அழைக்காதே. அவனை உள்ளே கூப்பிடாத, அவன் வெளியிலே நிற்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் இன். டோன்ட் கால் ஹிம் அப்படின்னா அவனை அழைக்காத, அவனை கூப்பிடாத. இன் அப்படின்னா உள்ளே. டோன்ட் கால் ஹிம் இன், அவனை உள்ளே கூப்பிடாத, உள்ளே அழைக்காத. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த மரத்தை வெட்டாதே. அந்த மரத்தை வெட்டாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி சொல்லலாம்னா, டோன்ட் கட் த ட்ரீ. டோன்ட் கட் த ட்ரீ. தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரம். டோன்ட் கட், கட்டுனா வெட்டுறது. டோன்ட் கட்னா வெட்டாத. டோன்ட் கட் தட் ட்ரீ அப்படின்னா அந்த மரத்தை வெட்டாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த பழத்தை சாப்பிடாதே.
அந்த பழத்தை சாப்பிடாத, அது வீணாக போயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட். டோன்ட் ஈட்னா சாப்பிட்றது, டோன்ட் ஈட் அப்படின்னா சாப்பிடாத, தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை. டோன்ட் ஈட் தட் ஃப்ரூட் அப்படின்னா அந்த பழத்தை சாப்பிடாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அவரை தேர்வு செய்யாதே. அவரை தேர்வு செய்யாதீங்க அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் எலெக்ட் ஹிம். டோன்ட் எலெக்ட் ஹிம். எலெக்ட்னா தேர்வு செய்கிறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் எலெக்ட் ஹிம் அப்படின்னா அவரை தேர்வு செய்யாதே. ஆர் வி கேன் சே டோன்ட் சூஸ் ஹிம். சூஸ்னாலும் தேர்வு செய்கிறது தான். ஸோ டோன்ட் சூஸ் ஹிம். அவரை தேர்வு செய்யாதீங்க, அவரை செலக்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அந்த இடத்தை தோண்டாதே. அந்த இடத்த தோண்டாதீங்க, பள்ளமாயிடும் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டிக் தட் பிளேஸ். டோன்ட் டிக் தட் பிளேஸ். டிக் அப்படின்னா தோன்றுறது, டோன்ட் டிக் அப்படின்னா தோண்டாத. எங்கே? தட் பிளேஸ், அந்த இடத்த. டோன்ட் டிக் தட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அதை நழுவ விடாதே. அது நழுவ விடாத, அதை கீழே போட்டுறாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ராப் இட். டோன்ட் ட்ராப் இட். ட்ராப் அப்படின்னா கீழே போடுறது அப்படின்னு அர்த்தம், நழுவ விடுறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ட்ராப் அப்படின்னா நழுவ விட்டுறாத, இட்னா அதை, இதை. டோன்ட் ட்ராப் இட், இதை கீழே போட்டுறாத, இதை நழுவ விட்டுறாத. ஓகேவா? அதை செய்யாதே. அதை பண்ணாத. ஏதாவது குழந்தைங்களாம் ஏதாவது பண்ணால் அதை பண்ணாத, அதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் டூ இட். டோன்ட் டூ இட், இதை பண்ணாத. ஓகேவா? டூ அப்படின்னா பண்ணுறது, டோன்ட் டூ அப்படின்னா பண்ணாத. டோன்ட் டூ இட், இதை பண்ணாத. நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், அசுத்தமான தண்ணீரை குடிக்காதே. அந்த தண்ணி நல்லா இல்லை, அதை குடிக்காத. அந்த மாதிரி சுத்தம் இல்லாத தண்ணி குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஏன்னா அது வந்து சுத்தம் இல்லாத தண்ணி, அதை குடிக்காது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். ட்ரிங்க் அப்படின்னா குடிக்கிறது, டோன்ட் ட்ரிங்க் அப்படின்னா குடிக்காத. டர்ட்டினா அசுத்தமான, சுத்தம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? வாட்டர்னா தண்ணீர். டர்ட்டி வாட்டர்னா சுத்தம் இல்லாத தண்ணீர். டோன்ட் ட்ரிங்க் டர்ட்டி வாட்டர். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ், வருத்தப்படாதே. நீ ஏன் கவலைப்படுற, கவலைப்படாத, வருத்தப்படாத அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி சொல்லலாம்னா டோன்ட் ஃபீல். டோன்ட் ஃபீல். ஃபீல்னா வருத்தப்படுறது, ஃபீல் பண்ணுறது. ஓகேவா? டோன்ட் ஃபீல் அப்படின்னா வருத்தப்படாத. ஓகேவா? நாம் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க போகிறோம். நம்ம நிறைய பிரச்சனையை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். Now look at this picture. இந்த பிக்சரில் உள்ள பொருளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உங்களை மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.